2000 3000 புடிச்சு போட்டு விட்டு இப்ப எனக்கு 10,000. கடல மிட்டாய் விற்கிறவனுக்கு எவ்வளவு போட போறாங்களோ தெரியல. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மிட்டாயை முடிக்குவாங்க, அவன் ரெண்டு கிட்லி முடிச்சுவாங்க, இதை முடிட்டு விடுவாங்க. அவன் அதை விட்டு தான் அவன் பொழப்பே நடத்துருவாங்க. அப்பதான் ஒரு 4 மணி நேரம் இருக்கும். எல்லா டிவியும் இருக்குல்ல, எனக்கு தெரியும். ஓமலூர் பைபாஸா திட்டங்கோடுன்னா நாங்க இருக்கிற இடத்துக்கு தான் நாங்க பண்ண முடியும். அங்க பண்ணா நீ அங்க போக முடியாது. எங்க இடம் எங்கம்மா இப்போ உனக்கு வந்து கேஸ் போட்டாங்க ஓமலூர்லயா? நாங்களும் அங்க போக முடியாது. எங்க வீட்டுல வந்து நாங்க சொல்ல முடியும். ஒரு நபர் கார் முழுக்க சாமந்தி பூக்களை கொண்டு போகும்போது போக்குவரத்து போலீசார் 10,000 ரூபாய் அபராதம் விதிச்சதால ஆத்திரம் அடைஞ்ச அந்த நபர் செய்த செயலால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த சீதாராம் பாளையத்தை சேர்ந்தவர் தான் ராமன். இவருக்கு 35 வயசாகுது. இவர் அந்த பகுதியில பூக்கடை நடத்திட்டு வராரு. அதனால தனக்கு சொந்தமான கார்ல சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு போயிட்டு சாமந்தி பூக்களை வாங்கிட்டு தன்னோட கார்ல ஏத்திட்டு கொண்டு போயிருக்காரு. அப்போ சேலத்துல அவருடைய வாகனத்தை மறைச்ச மாநகர போக்குவரத்து போலீசார் சொந்த வாகனத்துல இந்த மாதிரி லோடு எல்லாம் ஏத்திட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு 10,000 ரூபாய் ஆன்லைன் அபராதம் விதிச்சிருக்காங்க. இதுல ஆத்திரமடைஞ்ச அந்த நபர் என்ன பண்ணிட்டார்னா, தன்னோட காரை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க அவர் கார்ல இருந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி தரையில கொட்டி திடீர்னு தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. இத பத்தி தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்த நல்லிப்பாளையம் போலீசார் அவர் சமாதானம் படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அவர் போக்குவரத்து போலீசாரையே கண்டிச்சு சாபம் விட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த போலீசார் அவர் எப்படியோ சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கார் அப்படின்றது மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கான வாகனம். ஆனா பூ இந்த மாதிரியான சரக்குகளை கார்ல ஏத்திட்டு போறது விதிமீறலுக்கு உட்பட்டது. அதே மாதிரி சரக்கு வாகனத்துல மக்கள் பயணிக்க கூடாது. இப்படியா இருக்கும்போது கார்ல பூக்களை மூட்டையா ஏத்திட்டு போனதாலதான் விதிமீறல் ஏற்பட்டதாலதான் போக்குவரத்து போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க.